பார்க்கவே நல்லா க்ரீமியா சூப்பரா இருக்கு பாருங்க. இந்த ஹேர் பேக்கை நம்ம கிட்ஸுக்கு கூட யூஸ் பண்ணலாம். எந்தவித சைடு எஃபெக்ட்டுக்குமே இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் தான். அப்புறம் சளி பிடிக்கிற பிரச்சனையும் கிடையாது. எனக்கு எந்த ஹேர் பேக் போட்டாலும் சளி பிடிச்சிக்கும். அதனால நான் ஹேர் பேக் பக்கமே போகிறதில்லன்னு யோசிக்கிறவங்க கூட நீங்கள் இந்த ஹேர் பேக்கை கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். கூடவே நம்ம ஷாம்பை எந்த மாதிரி யூஸ் பண்ணால் நம்மளுக்கு முடி கொட்டாதுன்னு அவங்களுக்கு டிப்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ஹேர் பேக்கை எல்லா சீசன்லையும் போடலாம். மழை நாள், வெயில் நாள், குளிர் நாள்னு. ஸோ இது ஒரு ஆல் இன் ஒன் ஹேர் பேக். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிடி ஃபேமிலி. நான் லக்ஷ்மி. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோஸ் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒரு சிஸ்டர் வந்து உங்களோட ஹேர் வாஷ் வீடியோ போடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு ஹேர் பேக் போட்டு ஹேர் வாஷ் வீடியோ போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ஹேர் பேக்கை உங்களோட ஹேர் வந்து ஃப்ரீஸியாக, ட்ரையாக, பார்க்கவே நல்லா இல்லாமல் ஒரு மாதிரி தேங்காய் நார் போல் கை கடங்காமல் இருக்கு இல்லையா, அப்படி இருக்கிறவங்களாம் இந்த ஹேர் பேக்கை நீங்கள் போடும்போது ஒரே வாஷ்லேயே இன்ஸ்டண்ட்டாக உங்கள் ஹேரோட லுக்கே நல்லா செம்மையாக மாற்றி கொடுத்துடும். ஹேர் ஃபாலையும் சூப்பராக கண்ட்ரோல் பண்ணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, கிட்ஸ் அண்ட் கோல்ட் பாடி இருக்கிறவங்க கூட இந்த ஹேர் பேக்கை தாராளமாக யூஸ் பண்ணலாம். எந்த வித சைடு எஃபெக்ட்டுமே வராது. வாங்க எப்படி இந்த ஹேர் பேக் ப்ரிப்பேர் பண்ணுறது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த ஹேர் பேக் செய்யறதுக்கான முக்கியமான பொருள் பார்த்தீங்கன்னா பாதாம் பிசின் தான். இது எல்லா சூப்பர் மார்க்கெட்லையுமே நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்குது. இந்த பாதாம் பிசினை நம்ம இன்டேக்காகவும் ஹேர் பேக்லையும் யூஸ் பண்ணிட்டு வரும்போது நம்மளோட உடல் உஷ்ணத்தை தணிச்சு நம்மளோட உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி கொடுக்கும். இதனால் நம்மளோட உடம்பு சூடாச்சுன்னா அதனால் ஹேர் ஃபால் அதிகமாக இருக்கும் இல்லையா. ஸோ அந்த ப்ராப்ளத்தெல்லாம் இது க்யூர் பண்ணும். முடி வளர்ச்சியை வந்து நம்மளுக்கு நல்லா அதிகப்படுத்தி நல்லா அடர்த்தியை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட முடியோட pH லெவலை கரெக்டாக மெயின்டைன் பண்ணும். இந்த மாதிரி முடியோட pH லெவல் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னாலே நம்மளுக்கு முடி கொட்டுற பிரச்சனைன்றது குறைஞ்சிரும். இதுலேருந்து ஒரு 10 பீஸ் நான் எடுத்து போட்டுக்கிறேன். இது வந்து வெறும் ஹேருக்காக மட்டும் இல்லை, நான் இன்டேக்காகவும் இவ்வளோ எடுத்திருக்கேன். நீங்கள் வெறும் ஹேர் பேக்குக்கு மட்டும் அப்படின்னா ஒரு 3-4 பீஸ் எடுத்தால் போதும். இந்த மாதிரி எடுத்து நீங்கள் ஃபுல்லாக தண்ணி ஊற்றி நைட் ஃபுல்லாக ஊற விட்டுடுங்க. நைட் ஃபுல்லாக ஊறதுக்கப்புறம் பாருங்கள் இது எப்படி இருக்குது அப்படின்ட்டு. பாருங்கள் நல்லா ஜெல்லி மாதிரி சூப்பராக இருக்குது பாருங்கள். நான் ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா நுங்கு மாதிரி எவ்வளோ சூப்பராக கிளாஸியாக இருக்குது பாருங்கள். லுக்கே பார்க்க செம்மையாக இருக்குல்ல. இந்த பாதாம் பிசினை வந்து நம்ம ஃப்ரூட் சாலடு, ஸ்மூத்தி கூடலாம் சேர்த்து சாப்பிட்டா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது கொஞ்சம் கூட சளி பிடிக்கவே பிடிக்காது. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இதில் வந்து 2 வாழைப்பழம் நான் சேர்த்துக்கிறேன். என்னோடய ஹேருக்கு தேவையான அளவுக்கு 2 வாழைப்பழம் எடுத்துக்கிறேன். உங்கள் ஹேருக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு வாழைப்பழம் எடுத்துக்கோங்க. எந்த வாழைப்பழம் வேணாலும் எடுத்துக்கோங்க. இந்த வாழைப்பழத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு விட்டமின், மெக்னீஷியம், பொட்டாசியம்ஸ்லாம் இருக்குது. நம்ம ஹேருக்கு ஒரு நல்ல ஹேர் கண்டிஷனராக இது இருக்குது. இதில் இருக்கிற ஆன்டி மைக்ரோபைல் வந்து பொடுகு பிரச்சனையை நம்மளுக்கு கண்ட்ரோல் பண்ணும். அப்புறம் இது கூட வந்து நான் ஊற வச்ச பாதாம் பிசினை ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்களோட ஹேருக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து இது கூட நம்ம தேங்காய் பால் 1 கப் எடுத்து வச்சுருக்கேன் நான். இப்போ இதை சேர்த்துக்கலாம். இது நான் இவ்வளவும் சேர்க்க போகிறதில்ல, ஒரு 3/4 தான் சேர்க்க போகிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இல்லை நீ தேங்காய் பால் இல்லை அப்படின்னா நீங்கள் பசும்பால் கூட காய்ச்சி ஆற வச்சு தான் எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட அடுத்து சேர்க்க போகிற பொருள் பார்த்தீங்க அப்படின்னா விளக்கெண்ணெய் தான். என்னோட பாடி வந்து சூட்டு உடம்புன்றதுனால நான் விளக்கெண்ணெய் சேர்க்குறேன். உங்களுக்கு வந்து குளிர்ச்சியான உடம்பாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஆல்மண்ட் ஆயில் இல்லைனா கோகோனட் ஆயில் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கேஸ்டர் ஆயிலை வந்து நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணிட்டு வந்தோம்னா நம்மளோட ஹேர் க்ரோத்தில் ஒரு சூப்பரான மேஜிக் வந்து இது பண்ணுங்க. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 1 மாதத்தில் நம்மளுக்கு 1 இன்ச் முடி வளருதுன்னு வச்சுக்கோங்க. இந்த கேஸ்டர் ஆயில் யூஸ் பண்ணும்போது நம்மளோட ஹேர் க்ரோத்துன்றது 3 மடங்கில் இருக்கும். இது ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிட்டேன். இப்போ சேர்த்துட்டு இது ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். ஃபைன் பேஸ்ட்டாக இல்லாமல் திப்பியாக இருந்துச்சுன்னா நம்ம ஹேரில் அப்ளை பண்ணும்போது அது ஹேர் ஸ்கேல்ஃபில் ஒட்டாமல் நம்மளுக்கு மேலேயே அப்படியே பதிஞ்ச மாதிரி இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு அரைக்கும் போது வாழைப்பழம் அங்கங்கே ஓரத்தில் ஒதுங்கி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கோகனட் மில்க் ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. பாருங்கள் இதை மாதிரி அரைச்சிக்கோங்க. இதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள் கொஞ்சம் கூட திப்பி இல்லாமல் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இருக்குது. பார்க்கவே நல்ல க்ரீமி கன்சிஸ்டன்சியில் சூப்பராக இருக்குது பாருங்கள். இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க, அடல்ட் எல்லாருமே அப்ளை பண்ணலாங்க. இந்த ஹேர் பேக்கு எந்த வித சைடு எஃபெக்ட்டுமே கொடுக்காது. ரொம்ப ரொம்ப நேச்சுரல். நம்ம வீட்டு கிச்சனில் இருக்கிறத வச்சு நம்ம ஒரு சூப்பரான ஹேர் பேக் பண்ணியாச்சு. இது இப்போ எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். பேக் அப்ளை பண்ணதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டே முடியை சிக்கு எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ நான் வந்து கொஞ்சமாக நம்ம ஹெர்பல் ஹேர் ஆயில் நம்மளோட சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த ஹெர்பல் ஹேர் ஆயில் தான் நான் அப்ளை பண்ணுறேன். கொஞ்சமாக நல்லா மசாஜ் பண்ணுற மாதிரி அப்ளை பண்ணுங்கள்.
இப்போ இந்த ஆயில் வந்து நீங்கள் முன்னாடி நாள் நைட்டே கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் கோகோனட் ஆயில் மட்டும் நைட் டைமில் அப்ளை பண்ணுங்கள். வேறு எந்த ஆயிலும் அப்ளை பண்ணி ரொம்ப நேரம் ஊற வைக்கக்கூடாது. இல்லை உங்களுக்கு என்னோடய ஹேர் ஆல்ரெடி ஆயில் கண்டென்ட் அதிகமாக இருக்குன்னா நீங்கள் ஆயில் அப்ளை பண்ண வேணாம். நான் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு கொண்டை போட்டு ஒரு 15 மினிட்ஸ் போல் அப்படியே ஊறட்டன்னு விட்டாச்சு. இப்போ 15 மினிட்ஸ் கழித்து நம்ம ஹேர் பேக் போடலாம். ஆயில் அப்ளை பண்ணி 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ அந்த கொண்டையை நம்ம கழட்டி விட்டுடலாம். லைட்டாக அதை கழட்டி உதறி விட்டுடணும். அப்படி இப்போ முடி 2 பக்கமாக அப்படி பிரித்து போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேக் எடுத்துடலாம். இதை நல்லா கையால் எடுத்து அப்ளை பண்ணலாம். இல்லைனா நீங்கள் காட்டன் இருந்ததுன்னா அதில் கூட நீங்கள் டிப் பண்ணி அப்ளை பண்ணலாம். இப்போ கையில் டச் பண்ணவே செம்ம ஃபீலாக இருக்குங்க. நல்லா வழன்னு சூப்பராக இருக்குது. இப்போ இதை எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கையில் கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்கேல்ப்லேருந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். நம்மளோட உச்சி மண்டை இருக்கு இல்லையா, அங்கேருந்து ஸ்கேல்பில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி அப்ளை பண்ணுங்கள். அந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது நம்மளோட ஸ்கேல்புக்கு தேவையான எல்லா எனர்ஜி விட்டமின்ஸ் எல்லாமே கிடைக்கும். நம்மளோட ஸ்கேல்ப் வந்து டேண்ட்ரஃபு, இட்சிங்கு, வேறு ஏதாவது ப்ராப்ளத்தால் வீக்காக இருந்தால் கூட சரி, நம்மளோட அந்த எல்லா பிரச்சனையும் க்யூர் பண்ணி ரொம்ப ஹேரை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஸ்ட்ரென்த்தாக ஹெல்த்தியாக வச்சுக்கும். இந்த மாதிரி பேக் போடும்போது நம்மளோட முன் நெத்தியிலலாம் கொஞ்சம் படுற மாதிரி போடுங்க. அங்கெல்லாம் வந்து முடி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நம்மளுக்கு கேப்பாக தெரிகிற மாதிரி இருக்கும் இல்லைங்களா. நம்ம ஒரே இடத்துல கோடு எடுத்து தலை செய்யணும்னா அந்த இடத்துல கேப் வந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அங்கெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணுறதுனால ஹேர் க்ரோத் நல்லாவே அது இம்ப்ரூவ் பண்ணிவிடும். அப்புறம் முடியை முன்னாடி போட்டு நம்மள நல்லா அடிமண்டை ஃபுல்லாக படுற மாதிரி அப்ளை பண்ணுங்கள். நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவோம்னா முன்னாடி மட்டும் நல்லா ஸ்கேல்பில் படுற மாதிரி அப்ளை பண்ணிடுவோம். பின்னாடி நம்ம கண்டுக்கவே மாட்டோம். அப்படி பண்ணாதீங்க. நம்மளுக்கு ஹேர் க்ரோத் அதிகமாக இருக்கிறதே பார்த்தீங்கன்னா அந்த அடிமண்டையிலேருந்து தான் சொல்லுவாங்க, கல்லாங்குழின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துல தான் நம்ம நிறையவே ஹேர் பேக் அப்ளை பண்ணணும். ஃபுல்லாக ஜென்டிலாக மசாஜ் கொடுக்குற மாதிரியே அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணி முடிச்சுட்டு நம்மளோட நுனி முடி ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். அங்கே ஸ்ப்ளிட்டன்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை க்யூர் பண்ணி விடும். ஸோ நம்மளோட நுனி முடி ஃபுல்லாக இந்த ஹேர் பேக்கை அப்ளை பண்ணிவிடுங்க. ஸோ நம்ம இப்போ டாப்லேருந்து எண்ட் வரைக்கும் ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. இப்போ இது ஒரு கொண்டை போட்டு 1/2 hour நம்ம ஊற வச்சுக்கலாம். இது சளிலாம் பிடிக்காது இல்லையா, ஸோ நம்ம 1/2 hour தாராளமாக ஊற வச்சிடலாம். இப்போ நம்ம இது ஊறத்துக்குள்ளே நம்ம ஷாம்பு ரெடி பண்ணிடலாம். இப்போ எந்த ஷாம்பு வேணாலும் எடுத்துக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா ஹிமாலயா பிரிங்கராஜா தான் எடுத்திருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் லைல் ஷாம்பு பிளாக் கலரில் இருக்கும், அதான் யூஸ் பண்ணாது. இப்போ எனக்கு கிடைக்கிறது இல்லை, அதனால தான் இது யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நம்ம ஷாம்பு வந்து டேரெக்டாக அப்படியே யூஸ் பண்ணாமல் அரிசி கழுவின தண்ணி இருக்கு இல்லையா, அது கூட நம்ம மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். இல்லைனா கஞ்சி தண்ணி, தேங்காய் பால், இல்லைனா வெந்தயம் ஊற வச்ச தண்ணி இருக்கு இல்லையா, அதுதான் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணணும். வெறும்னே ஷாம்பை டேரெக்டாக யூஸ் பண்ணவே கூடாது. இப்போ நான் கை வச்சு நல்லா அதை கலந்து விட்டுட்டேன். ஷாம்புவை நம்ம ஏன் டைரெக்டாக அப்படி தலையில் அப்ளை பண்ணக்கூடாதுன்னா அதில் இருக்கிற கெமிக்கல்ஸ்லாம் நம்மளோட ஹேரை நல்லா டேமேஜ் பண்ணி விட்டுடும். ஆனால் இப்போ நான் சொன்ன ஏதாவது ஒரு பொருட்கள் கூட சேர்த்து நீங்கள் டைல்யூட் பண்ணி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஷாம்பூலேருந்து வர கெமிக்கல்ஸ்னால நம்மளோட ஹேர் டேமேஜ் ஆகாமல் இது எல்லாமே கேர் பண்ணி பார்த்துக்கும். நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு 15 மினிட்ஸ் முன்னாடி இந்த மாதிரி நீங்கள் ஷாம்புவை அரிசி கழுவின தண்ணியோட டைல்யூட் பண்ணி வச்சுருங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிட்டு வரும்போது நம்மளுக்கு ஹேர் ஃபாலே இருக்காது. இப்போ நம்ம ஹேர் பேக் ஊறிடுச்சு. 1/2 hour கழிச்சு நம்ம ஹேர் வாஷ் பண்ணிடலாம். நம்ம ஃபஸ்ட்டு போட்ட பேக்லாம் தண்ணி ஊற்றி அலசிக்கணும். அதுக்கப்புறம் தான் ஷாம்பு போடணும். நம்ம பேக்லேயே ஷாம்பு போட்டோம் அப்படின்னா அந்த பேக் எல்லாமே தலையிலே ஒட்டிக்கிட்டே சரியாக போகாது. ஸோ தண்ணி ஊற்றி அலசிட்டு அதுக்கப்புறம் ஷாம்பு போடுங்க. இப்போ ஷாம்பு அள்ளி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மசாஜ் பண்ணுற மாதிரி அப்ளை பண்ணலாம். ஷாம்பு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நுர வருதுன்னு. நம்ம டைரெக்டாக அப்ளை பண்ணுறதை விடவே நல்லா நுரைச்சிட்டு வருது. நான் உங்களுக்காக தான் முடி முன்னாடி போட்டு ஹேர் வாஷ் பண்ணி காமிக்கிறேன். இல்லைனா நான் பின்னாடி தாங்க போட்டு ஹேர் வாஷ் பண்ணுவேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஷாம்பு அள்ளி நம்ம மசாஜ் பண்ணுற மாதிரியே தாங்க தேய்க்கணும். அதில் விட்டுட்டு போட்டு ரொம்ப ஃபோர்ஸாக ஹார்ஷெல்லாம் நம்ம ஹேரை தேய்க்கக்கூடாது. அப்புறம் நம்ம ஷாம்பு போடும்போதே முடியெலாம் சிக்கு விழுந்துடும். அதனால தான் நம்ம நல்லா சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுங்கள். இப்போ இடையிடையே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி தெளித்து நீங்கள் ஷாம்பு தேய்ங்க. தண்ணி கொஞ்சம் தெளிச்சுக்கோங்க, ஷாம்பு கொஞ்சம் தெளிச்சுக்கோங்க. இப்போ இதை மாதிரி நம்ம ஹேர் வாஷ் பண்ணும்போது நம்மளுக்கு ஷாம்பு அவ்வளோவா ஆகவே ஆகாது. இப்போ இந்த ஷாம்புவே பார்த்தீங்கன்னா இன்னொரு பர்சன் ஹேர் வாஷ் பண்ணலாம். நான் அந்த மாதிரி தண்ணி தெளித்து யூஸ் பண்ணுறதுனால எனக்கு ஷாம்புவே மீந்துருச்சு. இப்போ நம்ம ஷாம்பு எடுத்து அந்த நுனி முடியெல்லாம் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கலாம். மசாஜ் பண்ணுற மாதிரியே பண்ணுங்கள், இல்லைனா சிக்கு விழுந்துடும்.
இப்போ நம்ம ஷாம்பு வந்து எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து தலையை வந்து நல்லா தண்ணி ஊற்றி அலசிக்கிடலாம். நம்ம தண்ணி ஊற்றி ஹேர் வாஷ் பண்ணும்போது ஒரு கையால் முடியை பிடிச்சிட்டு இன்னொரு கையால் தான் தண்ணி மொண்டு ஊற்றணும். அதை விட்டுட்டு நம்ம ஒரு பெரிய பாத்திரத்தில் மொண்டு டைரெக்டாக அப்படியே 2 கையாலையும் பிடிச்சி தண்ணி ஊற்றணுங்க அப்படின்னா முடியிலெல்லாம் முடிச்சு விழுந்துடும். ஸோ இந்த மாதிரி ஒரு கையால் நம்ம முடியை பிடிச்சிக்கிட்டே இன்னொரு கையால் ஜக்கில் தண்ணி மொண்டு ஊற்றிக்கோங்க. அப்போ தண்ணியும் நம்மளுக்கு கொஞ்சமாக தான் செலவாகும், நம்ம தலையில் இருக்க ஷாம்பும் சீக்கிரம் போயிடும். ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு நான் ஒரு 10 நிமிஷம் தலையில் டவல் கட்டிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எடுத்துட்டேன். பாருங்கள் 50% அதுக்கே என்னோடய முடி வந்து காஞ்சிருச்சு. நல்லா பார்க்கவே நல்லா இருக்குது பாருங்கள். காய காய முடி வந்து ப்ளஃபி ஆகிட்டே வருது. இப்போ நான் முடி வந்து எப்போவுமே ஒரு 70% வந்து காஞ்ச உடனேவே நான் வந்து சிக்கு எடுத்துருவேன். இந்த மாதிரி பெரிய பல் இருக்கிற சீப்பாக வச்சு எடுங்க. சிக்கு எதுவும் பெருசாக இல்லை, முடி நல்லா சாஃப்டாக இருக்குது, கை வைக்கும் போதே வழுவழுன்னு இருக்குது. இந்த ஹேர் பேக்கை நீங்கள் 15 நாளைக்கு ஒரு தடவை போட்டாலே போதும், நம்மளோட ஹேர் நல்லா சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஆகிடும். உங்களோட ஹேர் வந்து ஃப்ரிஸியாக தேங்காய் நார் மாதிரி வறண்டு போயிருந்தால் இந்த ஹேர் பேக்கை நீங்கள் உடனே போடுங்க. உங்களோட முடி நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக ஒரு கிளாசிக் லுக்கு கொடுக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.